எனது அன்பு குழந்தைகளே, இது கருப்பரின் வாக்கு, சத்திய வாக்கு. குழந்தைகளே, நீங்கள் யாருக்காவது உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் ஓடிச் சென்று யாருக்காவது வலிய உதவினால் அவர்களால் உங்களுக்கு சில நேரங்கள் அல்ல பல நேரங்களில் வாழ்வியலில் துன்பங்கள் வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள். ஆதலால் நீங்கள் மன உளைச்சலும் ஏற்பட்டிருப்பீர்கள். அது நீங்கள் பார்க்கும் புதிய நபர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கும் நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்று செய்தாலும் வருத்தமடையும் நிலையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? இனி கவலை வேண்டாம். உங்களுக்காக உன் அப்பன் கருப்பன் உங்களோடு தான் நான் இருக்கிறேன். ஆதலால் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யும் கடமையினை மட்டும் தெளிவாக செய்யுங்கள். இனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் தண்டனை காலம். ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை நேரடியாகவே தகவல் தந்துள்ளோம். இனி நடக்க இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கும் என்று காதில் கேட்டு மட்டும் நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்றால் இந்த தண்டனை காலத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. என் குழந்தைகளே, உன் அப்பன் கருப்பன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீங்கள் இனி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் யாருக்கு உதவ வேண்டும், யாருக்காக எந்த செயல்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இனி கவலைப்பட வேண்டாம். அந்தந்த நேரத்தில் எந்த செயல்களை செய்ய வேண்டுமோ அவற்றை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். இனி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உன் அப்பன் கருப்பன் உன்னோடு நான் இருக்கையில் நீங்கள் எந்த துன்பமும் அடைவதற்கு நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். நல்லதை செய்தால் துன்பம் வருகிறது. பிறருக்காக வேண்டினோம் என்றால் அவர்களே நம்மளை காயப்படுத்துகிறார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? உறவுகளே, என் குழந்தைகளே, என் தங்கமே, நீங்கள் அதை பற்றி வருந்தாதீர்கள். பிறருக்காக நீங்கள் அன்போடும் கருணையோடும் வாழுங்கள். அந்த கருணையும் அன்பும் உங்களுக்கான பாதையை காட்டும். அந்த பாதையை காட்டுவதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன். மறந்து விடாதீர்கள். இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் கலியின் உச்சமாக நீங்கள் வாழ்கிறீர்கள். அவற்றில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நமக்கு அறிவு இருந்தும் ஆனால் அறிவின் தெளிவு இல்லாமல் வாழக்கூடிய நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகிறது. நீங்கள் அதுதான் நிஜமென்று வாழ்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் துன்பம் அடைவதற்கு காரணமாக அமைகிறது. உங்கள் பணிகளை மட்டும் நீங்கள் தெளிவாக செய்யுங்கள். யாருக்கெல்லாம் நீங்கள் கடமைகள் செய்ய வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவை உங்களால் சரியான தருணத்தில் சரியாக செய்துவிட முடியும். ஆகவே விதியை மாற்ற இங்கு யாருக்கும் வலிமை கிடையாது என்பதை புரிந்து கொண்டு வாழுங்கள். விதி வலியது, உங்களை காக்கும். கவலை வேண்டாம். அதற்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன். எந்த உறவுகளாக இருந்தாலும் உங்களை தூக்கி எறிந்து விட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர்களையெல்லாம் நீங்கள் வெறுக்கக்கூடிய எண்ணத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டாம். யாரெல்லாம் உங்களை இன்று தூற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் உங்களை போற்றக்கூடிய காலம் வரும். அதற்கு நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் உண்மையாகவும் அன்போடும் நீங்கள் செய்யும் பணியை மட்டும் செய்து கொண்டு வாருங்கள். உன் அப்பன் கருப்பன் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைந்து வாழ்ந்தாலே போதும். உங்களை ஒவ்வொரு நொடியும் காக்க வேண்டியது என் கடமை. ஏனென்றால் இது கருப்பரின் வாக்கு, சத்திய வாக்கு.